தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். டெல்லியிலிருந்து ஒரு ஃப்ளைட்டை கிளப்பினோடனே மலையாளத்தில் வர ட்விட்டர் போட்டாப்புல. என்ன தமிழ்நாட்டு தான் வரான்னு பார்த்தா இல்லை ஃபர்ஸ்ட் கேரளா தான் போயிருக்காரு. கேரளா வழியா தமிழ்நாடு. கேரளாவில் காலையில் கூட்டம், அங்கே வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து திட்டி குவிச்சிட்டு அதற்கு பிறகு தமிழ்நாடு கிளம்புறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு ரிட்டு வந்து போட்டுட்டு தான் வந்தார். இங்கே என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி கூட தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு. ஓ, கூட்டணியே தமிழ்நாடோட தான் இருக்கா? என்ன சொல்ல வராரு? தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்லாம் போட்டுட்டு ஊழல் கட்சி திமுகவுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவங்க என்டிஏ ஆட்சியில பண்ண சாதனைகள்லாம் பார்த்துட்டு பெருவாரியான மக்கள் அந்த ஆழமான தாக்கத்தை உணர்ந்திருக்காங்களாம். தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு ஆழமான காயத்தில் ஆழமான தாக்கத்தை உணர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்லாம் சொன்னாரு. உடனே இந்த சைடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து அவர் ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. அவரு தமிழ்நாட்டுக்கு எப்பப்ப எலெக்ஷன் வருது அப்பெல்லாம் கிளம்பி வந்துடுவாரு, தமிழ் மேல திடீர்னு வந்து பாஸ் வந்துடும் அவருக்கு. சரி, தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதி 3485 கோடி எப்போ கொடுக்க போறீங்க? தமிழர்களை மிஞ்சி தமிழர்கள் பாசம் உங்ககிட்ட இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எப்போ வந்து நீங்க வந்து கொடுப்பீங்க? நீட் விலக்கு எப்போது? இந்த டீலிமிட்டேஷன் உத்தரவாதம் வந்து கொடுக்க முடியுமா? அதை விட மாட்டோம் நாங்க. அதுக்கு பிறகு முக்கியமா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை எப்போ வந்து கொடுக்க போறீங்க? உங்க ஏஜென்ட்டா ஒருத்தரை வச்சிருக்கீங்களே ஆளுநர் ஆர்.என். ரவி, அப்புறம் எப்போ அவரை எப்போ அனுப்புவீங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. இன்னைக்கு நேத்துல இருந்தே அங்க மதுராந்தகத்துல இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் குழும ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா, பேனர்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல கூட ஒரு சில பேனர்ல எடப்பாடி போட்டோ இருக்கு, அந்த அதிமுக காரங்க வச்ச பேனர்லாம். ஆனா அதுல அமமுகவோட பொதுச் செயலாளர் தினகரன் போட்டோ இல்லைங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அது போன வாரமே அடிச்சிட்டாங்களாம். அப்ப தெரியாத வாரம் தான் ஜாயின் பண்ணாரு. அது நீங்க டெல்லியில கேட்டிருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆமா, இவங்க என்டிஏ கூட்டணி இருக்கிறவங்கலாம் புரிஞ்சுக்க முடியுது. கைலாசால இருந்து இறங்கிட்டாங்கப்பாங்க. கைலாசாவா? அது எங்க இருக்கு முதல்ல? அதான் கைலாசால நீங்க ஜாயின் பண்ணணுமா, கைலாசாவுக்கு நீங்க போகணுமா சொல்லிட்டு நித்யானந்தா சீடர்கள் நித்யானந்தாவே தேடிட்டு இருக்காங்களாம். நித்யானந்தா சீடர்கள் தில்லா நோட்டீஸை கொடுத்து பேம்ப்ளெட்டை கொடுத்து பிரதமர் மோடி வரும்போதே இப்படி பண்றாங்கன்னா கொடுத்து நீங்க கைலாசாவுக்கு போகணுமா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபார்முலா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இல்ல பாத்தியா தலைக்கு நித்யானந்தா அங்க உட்காந்துக்கிட்டு பிரதமர் மோடி வர கூட்டத்தை ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அது தில்லு தலை சொல்லி அவர் சொல்லி அனுப்புனதா இல்ல இவங்களே வந்து யாரும் வந்து இதெல்லாம் மோசடி பண்றாங்களா மோடி கூட்டத்துல அப்படிங்கிறது தெரியல நமக்கு. மோடி கூட்டத்துல மோசடியா? பிரதமர் வரும்போது இதெல்லாம் பண்ண முடியாது, அவங்கள நேரம் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சண்டை போட்டாங்க. குறிப்பா வந்து ஒரு பாஜக தொண்டர் மாற்றுத்திறனாளி, அவர் ஆட்டோல தான் உள்ள போக முடியுமா, காவலுக்கு முன்னாடி நிப்பாட்டினால சண்டை போட ஆரம்பிச்சு எலும்புனே வந்துட்டாப்ல. விடுங்க, இவர் சண்டைலாம் போடாதீங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. அவரு நம்ம சண்டை போற திமுக மட்டும்தான் அப்படின்னு குறிக்கோளா இருக்காங்க போல தெரியுது என்டிஏ. ஆமா, அந்த மேடையில வந்து பேனர் வச்சிருந்தாங்க. அதுல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு ரவுண்ட்ல வந்து அடைச்சிட்டாங்க. இந்த சைடு பிரதமர் மோடி அவர் கை காட்டுறாரு, இந்த சைடு ரெட்டலையை காட்டிட்டு எடப்பாடி இருக்காரு. நிதி நவீன் அவருடைய போட்டோ பெருசா இருந்துச்சு பாத்தியா? அவருக்கு கூட்டணி தலைவர்களை விட எடப்பாடிக்கு அடுத்து மோடிக்கு அடுத்து பெரிய தலைவர் பாக்குறப்ப நிதி நவீன் தான் நின்றுட்டு இருக்காரு. அது ஏன்னா அவர் தானே கட்சியோட தலைவர், அதுதான் ஜனநாயகம். ஓகே, தேசிய ஜனநாயக கூட்டணியா? ஆமா. இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வந்து அண்ணாமலை மோடி வரதுக்கு முன்னாடி வந்து பேசினாரு, திமுக ஊழல் கட்சி முடிவு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு. மெயினா வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தினகரனுடைய ஸ்பீச் தான், என்ன பேச போறாரு. ஏன்னா பிரிந்த 2 ஆடுகள் ஒன்றாக மேடையில் சந்தித்த போது பேசிக்கொள்ள முடியவில்லையே அப்படிலாம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பேசிக்கிட்டாங்க. ஆமா, எஸ்பி வேலுமணி அண்ணே நல்லா இருக்கானே அப்படின்னு கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா சேர்ந்து எவ்வளவு பண்ணிருக்கோம் ஆட்சியில, மக்களுக்கு சொல்றேன். மக்களுக்கா? ஓகே, அவர் பேசுறப்ப தினகரன் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது உண்மைதான், அண்ணன் எடப்பாடிக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான், அண்ணனுக்கும் எனக்கும். ஆனா எதிரிகள் ஒண்ணு மறந்துட்டாங்க, அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒன்னே ஒண்ணுதான், நாங்கள் சண்டை போட்டாலும் தீவிரமாக சண்டை போடுவோம், ஒன்றா இருந்தாலும் ஒன்றாயிடுவோம் அப்படிங்கிறாரு அவர். ஆமாம், பங்காளி சண்டை தான். இப்போ பிரதமர் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் வந்து மக்களை, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக, இந்த திமுக கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம்னு சொல்லி அவர் ஒரு பிட்டை போட்டார். ஆமாம், அதெல்லாம் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லைங்கிறத குறிப்பிட்டார். அந்த அண்டர்லைன் தான் நம்ம அண்டர்லைன் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்லும் போது தாங்க ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அன்புமணி பேசினார். அவர் வந்து அவருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பாமகவோட நிறுவன தலைவர் அவர்.
யாரு அன்புமணி வந்து நிறுவன தலைவர், இன்னொன்று பாராளுமன்ற உறுப்பினர்ன்றாரு. அவர் பாஜக செட் பண்ண இவங்க தான் அந்த ஹோஸ்ட் ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணாமல் என்னென்னமோ அடிச்சு விட்டுருந்தாரு. அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. அவரும் வந்து பேசினார். பேசும்போது இங்கிலீஷ்லேயே பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த டிஎம்கே அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி பிரதமர் மோடி அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காருலாம் பேசிட்டு திமுக வந்து 35 மார்க் வாங்கினா தான் பாஸ். ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதிகளிலே 13% தான் முடிச்சிருக்கிறதுனால 13% வாங்கி ஃபெயில் ஆயிட்டாங்க. அட்டனன்ஸ் தான் வாங்கிறாங்க நாடாளுமன்றத்தில், அட்டனன்ஸை விட கம்மியாக வாங்கியிருக்கு. அவர் அட்டனன்ஸ் இதை விட கம்மியாக தானே இருக்கும் இல்லையா? அப்படியா? 13லாம் போயிருப்பாரான்னு தெரில. அதனால வந்து அவர் வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் மாபெரும் தலைவர் ஜிகே வாசனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, ஜிக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜிகே வாசனுக்கு இடம் கொடுக்கலங்கிறது ஒரு வருத்தமான. ஏன்னா 2 மாபெரும் தலைவர் ஒருத்தர் தான் பேச முடியும். ஒரு உரையில ஒரு வால் தான் இருக்க முடியும். அதனால அந்த வாளா இன்னைக்கு மோடி இருந்துட்டாரு. சரி விடுங்க, ஜிகே வாசன் இனிமே பேச தானே போறாரு. அதனால அது மோடிக்கு முன்னாடி எடப்பாடி பேசினாரு. அவர் பேசும்போது திருக்குறள் 2 திருக்குறள் சொன்னாரு. ஆனா யார் எழுதுனாங்கிறத சேஃபா தவிர்த்துட்டாரு. எதையாவது சொல்லி பிரச்சனையாயிருங்கிறதுனால அவர் அதை பத்திக்கு போகல. அதே மாதிரி அவர் பேசுனதுல அவர் ஆட்சியை பத்தியோ எதை பத்தியோ பேசல, ஃபுல்லா பிரதமரை பாராட்டிக்கிட்டே இருந்தார் ஸ்டார்ட் டு எண்டு. அதில் என்னன்னா, நாங்கெல்லாம் இணக்கமானதுனால தான் அவ்வளோ மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதெல்லாம் பேசுறாரு. இப்போ இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கு, அவங்க நிதி கொடுக்கணும், அதானே கரெக்டான ஒரு இது. இணக்கமா இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கிறத எடப்பாடியே டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இவர் வந்து அப்படிதான் பாருங்க, இணக்கமா இல்லைன்னா கொடுக்க மாட்டாருன்னு அவரே மேடையில் வச்சுட்டு சொல்றதுக்கு ஒரு தில் வேணும்ல. அதான் 2024 அப்புறம் ஏன் பிரிஞ்சு வந்தாரு எடப்பாடி. 2029 கிடையாதுன்னு அடிச்சு விட்டாப்புல எஸ்டிபிஐ மாநாட்டில். அவரை வச்சுட்டு இணக்கமா இருந்தா மட்டும்தான் 2026 நமக்கான ஃபண்ட் வரும்னு பேசுறாரு எடப்பாடி. இல்ல, அவர் சொன்னது கரெக்ட் தான். 2029 எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சுக்க மாட்டாரு, 26க்கு வச்சுக்குவாரு. அதே மாதிரி 210 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மீதி 24 மட்டும் இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. பிரிச்சு எடுத்துக்குங்க, தாவேகா, திமுக, நாத்தாக்கா, யாரு வேணுமோ பிரிச்சு எடுத்துக்குங்க. நாங்க 210ல் என்டிஏ ஜெயிக்கும், ஆனா அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்ங்கிறத சொல்லியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் பேசின பிரதமர் மோடி, மக்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சி அங்கே இப்படி பண்ணியிருக்கு இங்கே அப்படி பண்ணியிருக்குன்னு தான் அவர் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், 2 பேர் பேசினதுலேயும் காமனாக இருந்தது, 8 கோடி மக்களுக்காக உழைக்காமல் ஒரு குடும்பத்துக்காக திமுக அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு, அது வேணுமா அப்படிங்கிறது மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கங்கிறதையும் அவங்களே வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி அவரோட திட்டங்கள்லாம் அடுக்கிட்டு இருந்தார். முத்ரா கடன் திட்டம், இந்த திட்டம் அந்த திட்டம், மீனவர்களுக்கு வந்து அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி அவரும் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய போகிறது உறுதின்னு தான் முடிச்சிருக்காரு ஸ்பீச்சை. திமுக வந்து வீட்டுக்கு போகிறாங்க, மக்களும் தயாராகிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, பார்க்கலாம். மோடி எடப்பாடி பேசினாலாம் நம்ம வந்து கேட்டோம். இப்போ பெங்களூர் புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு. உட்கட்சி விவகாரங்கள் இருக்கிற அந்த மனுக்களில் மட்டும் தேர்தல் ஆணையம் வேகமாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, ஆமையோட ரொம்ப ஸ்லோவாக செயல்படுறாங்க, விசாரிக்கணும்னு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் சொல்லணும்னு டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய கொடி, அதோடைய சின்னம், இந்த பதவி, இதை பற்றிலாம் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேகமாக பரிசீலனை பண்ணிடாதீங்க, எலெக்ஷன் வரப்போகுது, அதெல்லாம் முடிஞ்சவரும் பொறுமையாக பண்ணுங்க. அதுதான் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு மெசேஜ் எடப்பாடி டெல்லியிலேருந்து வந்திருக்கா. அது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழியாக தமிழ்நாடு வந்து இருக்கிறது. ஆமாம், இதெல்லாம் மோடி வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லியிருப்பாரான்னு தெரில. பட் ஓகே, சீட் ஷேரிங் போது பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொன்று வந்து அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜா துணை பொதுச் செயலாளர் இருந்தாரு. ஓகே, தினகரன் வந்து அமமுக ஆரம்பிச்சப்ப தினகரனோட தோளோடு தோல் நின்றாரு. இப்ப கட்சியிலேருந்து விலகி டிஎம்கேல கடையில இருந்து ஜாயின் பண்ணிட்டாப்ல. அண்ணாரிவாளையத்தில் முதல்வர்கிட்ட போனடெல்லாம் பொத்தி, இனிமேட்டு என்னுடைய உடம்பில் திமுக ரத்தம் தான் ஓடுங்கிறாரு. உடன்பிறப்பா மாறிக்கிறேன் அப்படின்றாரா? என்ன சொல்றாரு அப்படின்னா, அமமுக ஆரம்பிச்சதோடைய பயனே இப்ப இல்லாம போயிடுச்சு. என்ன பயன்? அதிமுகவை கைப்பற்றுதான் அமமுக ஆரம்பிச்சாராம் அவரு. இப்ப அந்த கூட்டணியிலே போய் ஜாயின் பண்றதுனால அமமுகவுக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகுது அப்படிங்கிறாரு. இப்ப இவர் திமுக ஜாயின் பண்ணி அதிமுக கைப்பற்ற போறாரா? அதுக்கு அவர் பாஜக தான் ஜாயின் பண்ணிருக்கணும். இப்ப அவரை காப்பாத்திக்கிறதான் மாணிக்கராஜா இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோவேன். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு தினகரன் காலையிலேயே இவங்க அண்ணாரிவாளையத்துக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் அறிக்கை விட்டுருக்காப்புல, கட்சியுடைய கொள்கை கோட்பாடு இதுக்கெல்லாம் வந்து விரோதமா செயல்படுறதுனால
யாரும் அவர் கூட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு அறிக்கை வந்து கொடுத்துட்டாப்புல. இதுதான் அந்த நாட்டாமையோட உத்தரவுங்கிற மாதிரி அங்க போட்டிருக்காரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து யாருன்னா விஜய பிரபாகரன், தேமுதிகல எப்படியாவது இந்த தடவை எம்எல்ஏ ஆயிடணும், யாராவது ஒருத்தரையாவது அனுப்புங்கிற மாதிரி ஊர் ஊரா போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டம் போட்டு. அது என்னை அனுப்புன்னு கேட்கிறாரு அவரு. அதுதான், அதை பொதுவா சொல்லல, டைரக்டா சொல்லாம முரசு சின்னத்துல நின்று ஜெயிச்சு தேமுதிக உறுப்பினர்கள் உள்ள போனா மட்டும்தான் மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படிதான் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஜெயிச்சு உள்ள போனாரு, மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சாரு. இப்ப என்னை அனுப்புங்கன்னு கேட்கல, பட் முரசு சின்னத்துல நிக்கிறவங்கள ஜெயிக்க வைங்க, அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நீங்க அனுப்புங்க அப்படிங்கிறாரு. ஒரு சீட்டாவது கொடுக்க பாஸ். அவருடைய மைண்ட் வாய்ஸ் அதுதான். அது அதான் கொஞ்சம் சத்தமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு விஜய பிரபாகரன். இவங்களாவது தெரியுது. இப்போ நேற்று வந்த சின்ன பையன் விஜய பிரபாகரன் கூட பேசுறாப்புல, தை பிறந்தாலும் வழிபிறக்கும்னாப்புல ஓபிஎஸ். தை பிறஞ்சு இப்ப தையே முடிய போகுது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தை முடியறது கூட நல்ல அறிவிப்பு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இது சம்பந்தமா இன்னைக்கு சென்னையில மாவட்ட செயலரோட மீட்டிங் போடுறாராம். எந்த மாவட்ட செயலர்? கட்சியில் இருந்தா மாவட்ட செயலர் இருப்பாங்க, ஒரு தனி கட்சியும் கிடையாது. என்ன மாவட்ட செயலர் மீட்டிங்கை போட்டு எப்ப அறிவிச்சு? இல்ல, மாவட்ட செயலாளர் எந்தெந்த மாவட்டத்துல இருக்காங்க தெரியலையே, எல்லாம் திமுக போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு? கூட இந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். எல்லாருமே திமுக பக்கம் வந்தாச்சு. மீதி இருக்கிற அமமுக பக்கம் போய், அதிமுக பக்கம் போய், பிஜேபி பக்கமும் போயாச்சு. இப்ப தனியா தான் நின்றுட்டு இருக்காப்புல ஓபிஎஸ். அதுக்குதான் கூட சேர்றவங்க, நம்ம ஆலோசனை கேட்கறவங்க ரொம்ப தரமான நபர்களா இருக்கணுங்கிறது. தரமான நபர்களா இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். யாரு அவருக்கு ஆலோசனை சொன்னது? நேர்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுவாங்க பாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு தனி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த பிஜி ராம்ஜி மகாத்மா காந்தி எடுத்துட்டு அந்த ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பேர் மாத்திருக்காங்க. இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதோடைய பேர்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அந்த பேர்லாம் மாற்றக்கூடாது, மகாத்மா காந்தி பேர்லேயே செயல்படணும். அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ்லாம் பிரிச்சிருக்காங்கல்ல, மாநில அரசு மேல நிதிச்சுமையை வந்து போடக்கூடாது, 60%, 40% நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில். ஆமா, அதுல வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசில் அடிக்கும் குஞ்சுகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கான தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது, தமிழ் மண்ணின் தன்மான தலைவர் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதனால தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகளே மிஞ்சிற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு விசில் அடிச்சிருக்காரு. விசில் சின்ன இதாக அறிவிச்சாங்க, சட்டமன்றம் இன்னைக்கே வந்துட்டு இருக்கு. பயப்படுறாங்களோ ஒரு வேலை இல்லை, அவங்க வந்து விசில் அடிச்சான் குஞ்சுகள்ங்கிற மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்றாங்க. வந்து எம்ஜிஆர் காலத்து ரசிகர்களை சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்போ அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு சொல்றாரு செல்வ பெருந்தகை. இன்னொன்று வந்து பழைய பென்ஷன் தாங்க வேணும் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு வேணுமா? அவருக்கெல்லாம் இருக்கு, அவரோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கு. இப்போதான் அரசாங்க ஊழியர்களுக்கு அந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து மாத்தி கோல்மால் பண்றாங்க. மத்திய அரசு அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தோட பேரை மாத்திட்டு உறுதியளிக்கப்பட்ட திட்டம்னு சொல்லிட்டு அரசாங்க ஊழியர்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் செல்லவே செல்லாது, பழைய பென்ஷன் அப்படியே கொண்டு வரணும்னு தான் அரசாங்க ஊழியர்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறாரு. அவர் வந்தா கொண்டு வருவாராமா? ஆசைப்படுறாங்கன்னு அவர் சொல்றாரு, தவிர நான் ஆசைப்படுறேன்னு அவர் சொல்லலை, நான் கொண்டு வருவேன்னு அவர் சொல்லலை. அந்த நேரத்தை பொறுத்து முடிவெடுப்போம் அப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட்டணியில இருக்கிறதுனால பாரத பிரதமர்னு வாய் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டுடலாம்ல, பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்கன்ட்டு. கேட்பாருல்ல அவரு. அதான் சொன்னாரு இதுக்கு முன்னாடியே, அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. சரி, ஓகே. இதுக்கு வந்து ஏவாவில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கெல்லாம் கூட வந்து கொடுத்துருவாங்க சட்டமன்றத்தில். இன்னொரு பக்கம் இந்த ஒரத்தநாடு தொகுதி காலியா இருக்குங்கிறத அறிவிச்சிருக்காரு சபாநாயகர் சட்டப்பேரவை. டிவிகேக்கு விசில் கிடைச்சதும் போதும் பல ஏரியாக்களில் விசில் விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கி விசில் கொடுத்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் அஜித் வந்து ஒருத்தர் விசில் அடிக்கிறாப்புல, அடிக்காதப்பாங்கிறாரு. பார்த்தீங்களா, அஜித்துக்கு விசில் பிடிக்கிறேன்லாம் போடுறாங்க. அவர் வேற ஒரு சம்பவத்துக்கு சொன்னது. அது மாதிரி விஜய் ஒரு படத்தில் விசில் அடிக்கிறார், அதெல்லாம் எடுத்து விஜய் போடுறாங்க. ஒரு சின்னத்தை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் பார்த்தா 10 பக்க கூட்டணி அப்படிங்கிறாங்க. 10 பக்க கூட்டணியா? என்ன இந்த பக்கமா இல்ல 10 பக்கத்துல இருந்து வருவாங்களா? அவருக்கு தான் தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தா 8 பக்க கூட்டணி அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நாகப்பட்டு நிக்கிறோம் அப்படிங்கிறாரு அவரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோக் தாண்டி விஜய் தனித்து நிப்பாரு, ஆனா கூட்டணி அமையுங்கிறாரு.
யார் இவங்கெல்லாம், இவர் ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் கூட்டணி மாதிரி வந்து பக்கத்தில் நின்றுக்குவாங்களா? விஜய் தனியாக அங்கே நின்றுட்டு இருப்பாரு, நாங்கள் 10 பக்கத்துல இருந்து ஓடி வந்து அவர் பக்கத்தில் நின்றுக்குவாங்கிற மாதிரி இருக்கு செங்கோட்டையன் பேசுறது. விஜய் தனியா நிப்பாருலாம், தனியா நிப்பாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி வருங்கிறது எப்படி வரும்? இல்ல என்ன வரும், யார் இருக்கா? தேமுதிக இருக்காங்க, ராமதாஸ் அவரு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி. விஜய் கூட போய் கூட்டணி வைப்பாரா? அவர் சினிமாவுக்கு எதிரான ஒரு பொட்டியெல்லாம் தூக்கி போனாங்கல்ல. சரி, அவர் வந்து என்னன்னா அவர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேமுதிகவை தான் சொல்றாரு அவரு 0.4. ஏன்னா தேமுதிக 2011 எதிர்கட்சியா வந்தாங்க. அப்ப இவங்க கூட சேர்ந்து நம்மளும் எதிர்கட்சியெல்லாம் கணக்கு போடுறாங்களா? இல்ல ஆளுங்கட்சியெல்லாம் கணக்கு போடுறாங்களோ? அந்த அளவுக்கா கணக்கு போடுவாங்க? சரி, ஆசைப்படுறதா ஆசைப்பட்டோம், நல்லா ஆசைப்பட்டுமே அவங்க தானே சொல்றாங்க. சரி பார்ப்போம் பிரேமலதா வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து இந்த விசில் சின்னம் கிடைச்சதும் போதும் அவங்க கூட விஜய் கூட ஒரு சின்ன 4 வரியில முடிச்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் வந்து அவர் எந்த கட்சிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் நிர்வாகி தான் அவரு. ஆனா வந்து தேர்தலுக்கான விசில் அப்படின்னு கோட்ஸ்ல போட்டு அடிச்சாச்சு, கெட் செட் கோங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காரு. சின்ன சட்டப்பேரவையில செல்வ பெருந்தகை விசில் அடிச்சா முஞ்சுங்கிறாரு. பிரவீன் காந்தி ஏதாச்சும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்றாரோ? ஆமா, அது அவரையும் சேர்த்து தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா காங்கிரஸ்ல இருக்கவங்களாம் ஒவ்வொரு ரகமா, அவர் திமுக காரணம் மாதிரி பேசுவார் செல்வ பெருந்தகை, இவர் தாவேகா காரணம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப காங்கிரஸ் மாதிரி யார் தான் பேசுறது ஆள் இருக்கா? அதைதான் தேடிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி ரொம்ப காலமா, யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு. சரி ஓகே, இன்னொரு விஷயம் வந்து ஜனநாயகன் படம் வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இதுல ஜனவரி 27ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் இந்த குழு அமைக்கலையே. சென்சார் போர்டு முதல்ல குழு அமைச்சு படத்தை பார்த்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய் தீபாவளிக்கு வந்துடும். ரியல் ஜனநாயகன் பிரதமர் மோடி தான் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஆமா, அவரு சிஎம்ஆ இருந்த மாநிலம் குஜராத், அவரோட சொந்த மண். குஜராத்ல சூரத் தட்கேஸ்வர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து 21 கோடியில ஒரு தண்ணீர் தொட்டி வந்து கட்டிருக்காங்க சில வருடங்களா. ஓகே, கட்டி டெஸ்ட் பண்றதுக்காக 9 லட்சம் தண்ணி வந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணியை வெயிட்டு தாங்க முடியாம திறப்பிலாவுக்கு முன்னாடியே சரிஞ்சிருச்சு. தண்ணி குடிச்சு ஊத்திருச்சு. அதான் சரிஞ்சு விழுகிற அளவுக்கு ஒரு தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க. ஆனா பிரதமர் மோடி இருந்த வரையும், அவரு முதல்வராக இருந்த வரையும் இந்த மாதிரியான செய்திகளே வராது. நடக்கும் சம்பவம், செய்திகள் வராது. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாரு குஜராத்தை. சரி ஓகே, இன்னொரு விஷயம் வந்து மணிப்பூர், அங்கே வந்து இன்னுமே வந்து பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 30 வயது இளைஞர், அவர் நேபாளில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து மேத்தி இனத்தை சேர்ந்தவர். அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து இவங்க மணிப்பூரில் இருந்திருக்காங்க, சூராசந்த்பூர் அப்படிங்கிற அந்த கிராமத்தில். இவர் டிசம்பர் 19ஆம் தேதி அந்த சூராசந்த்பூருக்கு வந்திருக்காரு. வந்தவர் வந்து அவங்க வந்து குக்கி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, இவர் மேத்தி இனத்தை சேர்ந்தவர். இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு என்ன நடந்திருக்குன்னா, அவரை வந்து வீடியோலே வச்சு அவரை மிரட்டி அவர் கெஞ்சிறாரு, என்னை விட்டுருங்க அப்படின்னா அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. இன்னமுமே அங்கே வந்து அந்த இனவெறி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 2 இனத்தில் வந்து 2 பேர் வந்து திருமணம் பண்ணிக்கணும், ஒரு அன்பை பரிமாறிக்கணும்னு நினச்சி அங்கே போனால் கூட அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அங்கே உள்ள சில கிளர்ச்சி குழுக்கள் நினைக்கிறதா அங்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த வழக்கை வந்து அங்கே ஆளுநர் வந்து என்ஐஏக்கு மாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. யார் பண்ணாங்க, கொக்கி ஆதரவாளர்களா இல்லை இந்த செய்தி மேத்தி இனத்தை சேர்ந்தவங்களா, யார் பண்ணாங்கங்கிறது. இதனால ஒரு பதற்றமான சூழல் திரும்பியும் மணிப்பூரில் உருவாகிருக்கு. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் டோடா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இராணுவ வீரர்கள் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிளில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு இதில் பள்ளத்தில் சரிஞ்சு கிட்டத்தட்ட 200 அடி பள்ளம், அதில் சரிஞ்சதில் ஒரு 10 இராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. பிரதமர் மோடி வந்து அதுக்கு வந்து இரங்கலும் பதிவு பண்ணியிருக்காரு. தலைவர் தம்பி தலைமையில் தான் நிதின் நவீனை கொண்டு போய் உட்கார வச்சாரு பிரதமர் மோடி. வாங்க, நீ எங்கள் வந்து வயசில் சின்னவராக இருந்தாலும் கட்சியை பொறுத்தவரையும் அவர் தான் எனக்கு பாஸ்லாம் பேசியிருந்தாரு. பாஸை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு காங்கிரஸ் ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த பதவி ஏற்பெல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ்க்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் வெளியே வந்து தொண்டர்களுக்கு கை காட்டுறதுக்கு 2 பேரும் வராங்க. பிரதமர் மோடி வந்துக்கிட்டு இருக்காரு, அவரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு. அவர் அத்வானி ஓவர்டேக் பண்ணாலே பிடிக்காது, இவரை எப்படி ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை வந்து பிடிச்சி இப்படி நிறுத்தி ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவருக்கு முன்னாடி போய் அவர் நின்று கை காட்டுறாரு. ஸோ அந்த வீடியோ வந்து வைரலாக காங்கிரஸ்லேருந்து இது பண்ணிட்டுருக்காங்க, ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, எப்பயுமே அவரை முன்னிலைப்படுத்துறதுல கவனமாக பிரதமர் மோடி. நிதி அப்படிங்கிறது தலைவர் தம்பின்னு தானே சொன்னாப்புல, தலைவர் அண்ணன்லாம் சொல்லலை. இல்லை அப்புறம் என்ன அண்ணனை முந்திரிங்க நீங்கள்? இந்த வீடியோ எப்படி வைரல் ஆச்சோ அதே மாதிரி அவருடைய தொகுதியில இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. வாரணாசி காசியில வந்து குளிச்சா
பாவங்கள்லாம் போகும், புண்ணியம்லாம் வரும்னு வந்து சொல்லுவாங்க. அதில் நேற்று வந்து ஒருத்தர் பாலை கொட்டுறாரு. ஒரு பெரிய ஒரு இதில் வந்து பாலை கொட்டிக்கிட்டு இருக்காரு அந்த நதியில். கொட்டுறப்போ நிறையா சிறுமிகள் வந்து அந்த பாலை பிடிக்க போகிறாங்க. இந்த சிறுமிகள் வந்து உதாசீனப்படுத்திட்டு தள்ளி விட்டுட்டு திருப்பி அந்த பாலை தண்ணியிலே வந்து கொட்டுறாரு. இது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக வந்து மாறி இருக்கு. உண்மையான புண்ணியம் வந்து அந்த ஏழைகளுக்கு கொடுக்குற பாலை தான் கிடச்சிருக்கும், நதியில் கொட்டி நதியை மாசு பண்ணுறீங்கன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை தும்தாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நதியில் வந்து பாலை கொட்டி ஒரு அபிஷேகம் பண்ணுறதான் அது ஏதோ ஒரு இது போல இருக்கு. அதை கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆதரவு வேற கொடுக்குறாங்க. பட் இந்த சைடு தான் கொஞ்சம் வலுவாக இருக்கு. நதியை மாசு பண்ணணும், உண்மையாலுமே ஏழை கொடுக்குறதான வந்து புண்ணியம். எதுக்கு பால் அவ்வளோ லிட்டர் பால் அதுக்கு வந்து தண்ணியில் வந்து கொட்டணும் அப்படின்னு மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குறோம் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சிறுமிகள் அவங்க வந்து ஒரு பாலை போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதுவும் சாப்பிட முடியாமல் தான் போய் பிடிக்கிறாங்க. அதை அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சிறுமிகளை தான் வாங்கி கொடுத்து தான் போய் திருப்பி ஊற்றிருக்கலாம் அவர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் ஃபுல்னு வரப்போறாங்கன்னு தெரியுது. 33 கேள்வி கேட்க போறாங்கன்னா அதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த மாதிரி வீட்டில் இருக்கும், எவ்வளோ குடும்ப உறுப்பினர்கள், நீங்கள் இந்தியனா அப்படின்னு கேட்பாங்களா, செல்ஃபோன் எத்தனை வச்சுருக்கோம், டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, உள்ளிட்ட 33 கேள்விகள். நம்ம ரெடியாக இருக்க வேண்டிதான். வந்து கேட்க போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. ஓகே சரி. ஆனால் சாருங்கிறதெல்லாம் இவ்வளோ வேகமாக நடத்தி முடிச்சாங்க. இது நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டுமே ஏப்ரல் 1 செப்டம்பர் 27 வரைக்கும். அப்புறம் செகண்ட் ஃபேஸ் அடுத்த வருஷம் வேறு நடக்குது. அது கொஞ்சம் ஈஸி. தேர்தல் ஆணையம் நல்ல அவர் ஞானேஷ்குமார் ரொம்ப ஞானம் படைத்தவருங்கிறதுனால ஈஸியாக நீக்கிடுவார். இங்கே மத்திய அரசுக்கு தலைவர் யாரு, அவர் ஞானம் படைத்தவர் இல்லையா? நான் ஒன்றும் சொல்லலை. சரி, அடுத்த செய்தி அப்படியே அமெரிக்காவுக்கு போயிடும். இது ஆபத்து, அங்கே கிளம்பிட வேண்டியதா. ஓகே, அந்த காசா அமைதி வாரியத்தை அமெரிக்கா வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க. அதுக்கு வந்து துருக்கி, அப்புறம் சவுதி அரேபியா, UAE, இஸ்ரேல் போன்ற 19 நாடுகள் ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து அதில் கலந்துக்கல. ஆமாம், இந்தியா வந்து அதில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறாங்க, தவிர்த்துருக்காங்க. இதில் வந்து இடதுசாரிகள் வந்து இங்கே போராட்டம்லாம் நடத்துகிற அளவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு எதிரான முடிவாக தான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி தான் அந்த காசாவை மாற்றுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. ட்ரம்ப்பும் அவரோட மருமகன் ஜரேட் கஷ்னர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே ஏதோ பண்ண போகிறாங்க. அதுக்கான பிளான்லாம் அவர் மருமகனை கூப்பிட்டு வந்து அந்த இதிலலாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தார். பார்க்க கொஞ்சம் ஆபத்தாக தான் இருந்தது. பாலஸ்தீன மக்களுக்கான இடமா இல்லாமல் போயிடுமோங்கிற மாதிரி தான் அது இருக்குது. இன்னொன்று, பாலஸ்தீனத்தோட ஒரு குரலே அங்கே இல்லை அந்த இவர் அமைச்சிருக்க அமைதி வாரியத்தில். ஐநாவுக்கு போட்டியாக அதை கொண்டு வரேங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி, உக்ரைன் போர் அதை வந்து நிறுத்துறதுக்கு இன்றைக்கி அபுதாபியில் உக்ரைன்லேருந்து சில அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகள், அமெரிக்க அதிகாரிகள் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. அது ஒரு நல்லபடியாக போய் முடிஞ்சதுன்னா, போர் நின்றுதுன்னா அதுவுமே ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து அந்த எக்கனாமிக் ஃபோரமில் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தலைவரும். அதில் வந்து ஜெர்மன் நாட்டோட சான்சலர் மெர்ஸ் அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு உலக அளவில். அவங்க வந்து சில பேர் வந்து இது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை குறி வச்சும் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்னென்னா, அவங்க பாதுகாப்பு, அமெரிக்காவோட பாதுகாப்பு கொள்கைகள், அதே மாதிரி வெளியுறவு கொள்கைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி அவரோட தொனி இருந்தது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம். ஸோ நம்மலாம் இதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. ஸோ ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய குரல்கள் வந்து அங்கே பதிவாயிருக்கு. ஏற்கனவே வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மார்க் கார்னி கனடாலேருந்து பேசியிருந்தாரு. இப்போ இவரும் வந்து பேசுகிறாரு. ஓகே, அதுக்கு பதில் கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் வந்து பேசியிருந்தாரு. கனடாக்கு நாங்கள் நிறையா மானியம் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு. டேரிஃப் போட்டுருவேன்னாரா? இன்னொரு பக்கம் உலகத்தில் இருக்க பல தலைவரும் பேசுகிறாங்க. நம்மளோட எக்கனாமிஸ்ட் எப்போ அங்கே போக போகிறாங்க? நிர்மலா சீதாராமனா? அவர் இல்லப்பா, அவங்களுக்கும் சீஃபுப்பா. யார், பிரதமர் மோடியா? டிமானிட்டேஷன்லாம் ஒன்று அப்படி அவருக்கு தெரியாத எக்கனாமிக்ஸா? அவர் தான் இது முதல்வர்களை அனுப்பிச்சி வச்சிருக்காருல்ல அவருங்க அந்த இதுக்கு. அவரு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ட்ரம்ப் பேசுகிற இடத்துலலாம் இவர் பேசுறது தானே கெத்தாக இருக்கும். பொய்யான முகமூடியை அணிந்து இனிமையாக பேசுவனை கண்மூடித்தனமாக நம்பும் இந்த உலகம் உண்மையை உடைத்தே சொல்பவனை நம்ப தயங்குகிறது. பவர் கட் பண்ணா கத்துவானுங்க, லோ வோல்டேஜ் போட்டு விடு அப்படின்னு சொல்லி TNEB சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. உழைத்து சாப்பிடும் போதும் அப்பாவின் அருமையும், சமைத்து சாப்பிடும் போது அம்மாவின் அருமையும் தெரிகிறது.
குப்பை வண்டி வந்துருச்சுன்னு அவசரமா குப்பை எடுத்துட்டு போனா உன் புள்ள வெளியே நின்று விசில் அடிச்சிட்டு இருக்காண்டி. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது யாரு கொடுக்கலாம் அப்படின்னா பிரதமர் மோடி, எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், பத்தாது இவ்வளோ பேர் கொடுக்கணும்னு ஆசை தான் எங்களுக்கு. பட் தம்பில் 2 பேர் மட்டும் தான் பழிச்சுட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால என்டிஏ சார்பாக பிரதமர் மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து கொடுத்துடலாம். இப்போ அஜித் படம் மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விளையாடு மங்காத்தா அப்படிங்கிறது அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து நாங்களும் மங்காத்தா ஆடுற பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த படத்தில் ஏதோ பணத்தை கொள்ளையடிச்சு அந்த மாதிரி எதுவும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பேரு. ஓகே, ஆமாம். ஏன்னா வந்து மங்காத்தா ஆடுறப்ப எதிராளி தோக்கடிக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து எதிராளி திமுகவை தோக்கடிக்க போகிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா திமுக தான் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வந்து இப்போ இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தார் பிரதமர் மோடி. ஸோ ஆனால் அவார்டு விளையாடு மங்காத்தா இவங்களுக்கு தான். விளையாடு மங்காத்தா அப்படின்னு. ஏன்னா பாவம் விஜய் ரசிகர்கள் ஜனநாயகம் படத்தையும் பார்க்க முடியல, தெரிய வர மாதிரி இருந்துச்சு, அதையும் ரிலீஸ் பண்ண முடியல. ஓகே, அதனால வந்து இதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.